Welcome back to the Lockdown English Practice Session 6. Today I have brought you 15 most commonly used very short English sentences that a parent talks with their child in their daily life. So இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போற 15 sentencesையும் நம்ம daily lifeல உங்க குழந்தைங்க கிட்ட பேசுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது. If you are ready, let's get started. The sentence number 1, உடை அணி, ட்ரெஸ் போடு அப்படின்னு சொல்லுவோம். குழந்தைங்க குளிச்சுட்டு வந்த உடனே ட்ரெஸ்ஸு போடு அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு wear your dress or put on your dress. wear your dress or put on your dress. put on அப்படின்னா போட்டுக்கோ, அணிந்துக்கொள் அப்படின்னு அர்த்தம். சென்டென்ஸ் நம்பர் 2, முகத்தை துடை. இப்போ ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்னா முகத்தை தொடை அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு wipe your face. wipe your face. Number 3 in our list is என் கையை பிடி. எங்கேயாவது வெளியில் குழந்தைங்கள கூட்டிகிட்டு போகும்போது அடிக்கடி நாம் இந்த சென்டென்ஸ் பயன்படுத்துறது உண்டு, கையை பிடி அப்படின்ட்டு. அதுக்கு hold my hand. hold my hand. hold அப்படின்னா பிடிச்சிக்கோ அப்படின்னு அர்த்தம். சென்டென்ஸ் நம்பர் 4, நாற்காலியை இழுக்காதே. பசங்க விளையாடும் போது இந்த சேரை பிடிச்சி அப்படியே இழுத்துட்டே போவாங்க. அப்போது ஒரு சத்தம் ஒன்று வரும், நமக்கு இரிட்டேட்டிங்காக இருக்கும். ஸோ சேர் அந்த மாதிரி இழுக்காத அப்படின்னு சொல்கிறதுக்கு டோன்ட் ட்ராக் த சேர். டோன்ட் ட்ராக் த சேர். சென்டென்ஸ் நம்பர் 5, ஏதாவது ஒரு விஷயம் நம்ம செய்கிறப்போ இல்லை எங்கேயாவது கிளம்புறப்போ பசங்களை நம்ம சீக்கிரம் பண்ணு அப்படின்னு சொல்கிறது உண்டு. அதுக்கு ஹரி அப். ஸோ சீக்கிரம்னு இனிமேல் சொல்லாமல் ஹரி அப் அப்படின்னு சொல்லுங்கள். ஹரி அப்னா சீக்கிரம் பண்ணு. சென்டென்ஸ் நம்பர் 6, அழாதே. இப்போ நாம் ஏதாவது சொல்லும்போது பசங்க அழறதுண்டு. அப்படி அழுதாங்கன்னா அழாதே அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது கோவமாக கூட சொல்லுவோம், இல்லை பாசமாக கூட சொல்லுவோம். டோன் என்னவா இருந்தாலும் நம்ம யூஸ் பண்ண வேண்டிய வேர்ட்ஸ் டோன்ட் க்ரை. டோன்ட் க்ரை. சென்டென்ஸ் நம்பர் 7, உன் பொருட்களை பத்திரமாக வை. பசங்க ஸ்கூலுக்கெல்லாம் போகிற டைமில் கண்டிப்பாக இது தேவைப்படும். உன்னோட திங்ஸ் எல்லாம் பத்திரமா வை அப்படின்னு நம்ம ஆல்வேஸ் யூஸ் பண்ணுவோம். கீப் யோர் திங்ஸ் சேஃப். கீப் யோர் திங்ஸ் சேஃப். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் நம்பர் 8, துணிகளை மடி. நமக்கு ஹெல்ப் பண்ண சொல்கிறதுக்கு சம்டைம்ஸ் இந்த துணியெல்லாம் கொஞ்சம் மடிச்சு வைமா அப்படின்னு கேட்போம். அதுக்கு ஃபோல்ட் த கிளாத்ஸ். ஃபோல்ட் த கிளாத்ஸ். ஃபோல்ட் அப்படின்னா மடிக்கிறது. ஸோ கிளாத்ஸ்னால் துணிகள். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் நம்பர் 9, நம்ம பசங்க ஏதாவது நல்ல விஷயம் செஞ்சுட்டாங்கனாலோ இல்லை நாம் சொன்ன உடனே ஒரு விஷயத்தை கேட்டுட்டாங்க அப்படின்னாலோ அந்த சந்தோஷத்தில் பெருமையில் அவங்கள நாம் ஏன் பையனாச்சே ஏன் பொண்ணாச்சே அப்படின்னு கொஞ்சிறது உண்டு. அப்படி சொல்கிறதுக்கு தட்ஸ் மை பாய் இல்லை தட்ஸ் மை கேர்ள் அந்த மாதிரி நம்ம சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் நம்பர் 10, உடை மாற்று. பசங்க ஸ்கூல்லேருந்து வராங்க இல்லை ஏதோ ஃபங்க்ஷன் போயிட்டு ரிட்டர்ன் வந்திருக்கோம் அப்படின்னா ட்ரெஸ்ஸை மாற்று அப்படின்னு சொல்லுவோம். அப்படி சொல்கிறதுக்கு சேஞ்ச் யுவர் ட்ரெஸ். ஜஸ்ட் மாற்று அப்படின்னா சேஞ்ச், தட்ஸ் ஆல். இந்த மாதிரி சின்ன சின்ன சென்டென்சஸ் வந்து நம்ம டெய்லி லைஃப்பில் அப்ளை பண்ணணும் அப்படின்றதுக்காக உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். ஆக்சுவலி மாற்றுனா சேஞ்சுன்னு எல்லாருக்கும் தெரியும், பட் நாம் யூஸ் பண்ணுறதில்ல. தட்ஸ் த மேட்டர். நெக்ஸ்ட் ஐ மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் சென்டென்ஸ் நம்பர் 11, என்னை கோபப்படுத்தாதே. நம்ம ஏதோ சொல்கிறோம், பசங்க கேட்கல, நம்ம கோவப்படுறோம் அப்படின்னா எனக்கு டென்ஷன் பண்ணாத அப்படின்னு சொல்லுவோம். அப்படி சொல்கிறதுக்கு டோன்ட் மேக் மீ ஆங்க்ரி. டோன்ட் மேக் மீ ஆங்க்ரி. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் நம்பர் 12, பொறுமையாக இரு. பொறுமையாக இரு அப்படின்னு சொல்கிறதுக்கு பி பேஷியன்ட். பேஷியன்ஸ் அப்படின்னா பொறுமை. பேஷியன்ட் இந்த இடத்துல பேஷியன்ட் வந்துட்டு நோயாளின்ற மீனிங் கிடையாது, பொறுமை. ஸோ பி பேஷியன்ட் அப்படின்னு நம்ம சொல்லணும். நெக்ஸ்ட் இன் ஆர் லிஸ்ட் இஸ் நான் சொல்வதை செய். நான் சொல்கிறத செய் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு டூ வாட் ஐ சே. டூ வாட் ஐ சே. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் நம்பர் 14, அந்த டிவி ரிமோட்டை கொடு. ஸோ டிவி பார்த்துட்ருக்க சமயத்தில் ரிமோட்டை என்கிட்ட கொடு உன்கிட்ட கொடுன்னு எல்லாரும் கேட்குறது உண்டு. அப்படி கேட்குறதுக்கு கிவ் மீ த டிவி ரிமோட். கிவ் மீ த டிவி ரிமோட். The last and very important sentence, சிந்தாமல் சாப்பிடு. பசங்க சாப்பிடும்போது கண்டிப்பாக இந்த சென்டென்ஸ் தேவைப்படும். சிந்தாமல் சாப்பிடு அப்படின்னு சொல்கிறதுக்கு டோன்ட் ஸ்பில் ஃபுட். டோன்ட் ஸ்பில் ஃபுட். We can also use this word spill to say don't spill water, don't spill milk, don't spill juice. Like ஏதாவது liquids குடிக்கும்போது கூட you can say this word. That's it with today's lesson. I hope this lesson will be very much useful for many of the parents. If yes,
please don't forget to hit the like button, and for more videos please do subscribe to SPD 360 English.